அத்தியாயம் 19. நம்பிக்கை துரோகம். ராணி மங்கம்மாளால் சேதுபதி எதுவும் செய்ய முடியவில்லை. அசைக்க முடியாத கருங்கல்லாக இருந்துவிட்டார் அவர். ராணி மங்கம்மாளிடம் அடங்கி கப்பம் கட்டாததால் தான் தவறு செய்கிறோம் என்ற உணர்வே சேதுபதியிடம் இல்லை. இயல்பாகத்தான் இருக்க வேண்டிய நிலையே கப்பங்கட்டாமல் இருப்பதுதான் என்பது போல் பேசாமல் இருந்தார் அவர். அவரை நிர்பந்தப்படுத்தவோ ராணி மங்கம்மாளின் ஆட்சிக்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாக உணர்த்தவோ முடியவில்லை. கட்டுப்பட்டிருக்கிறோம் என்பதை புரியாத ஒருவரை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அறியாமல் திணறினாள் அவள். மங்கம்மாளின் கணவர் சொக்கநாத நாயக்கரின் இறுதி காலத்திலேயே ஏறக்குறைய அந்த மனநிலைக்கு வந்திருந்தார் அவர். ஆட்சி மங்கம்மாளிடமும் ரங்ககிருஷ்ணனிடம் வந்தபோது கிழவன் சேதுபதியிடமும் அந்த உணர்வு உறுதிப்பட்டிருந்தது. ரங்ககிருஷ்ணனும் மறைந்த பின்னர் எதற்கும் யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர திளைப்பில் இருந்தார் அவர். ராணி மங்கம்மாள் கூப்பிட்டு அனுப்பி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தவர் போல் அல்லாமல் அரச குடும்பத்து விருந்தினர் போல சில தினங்கள் வந்து மதுரையில் தங்கிவிட்டு அப்புறம் புறப்பட்டு சென்றார் கிழவன் சேதுபதி. அவரை யாராலும் அப்போது எதுவும் செய்ய முடியவில்லை. மங்கம்மாள் மதுரை மாநகரில் தங்கியிருந்த ஆண்டுகளில் புதிதாக எதையும் சாதிக்க முடியவில்லை. மறவர் சீமையை தனிநாடாக்கி கொண்டதை தவிர வேறு வகை அத்துமீறல்களை சேதுபதி செய்யவில்லை என்பதே திருப்தியாக இருந்தது. திருவாங்கூர் மன்னன் ரவிவர்மன் கூட ஆண்டுதோறும் மதுரையிலிருந்து படைகளை அனுப்பி கொள்ளையிடப் போவது போல் மிரட்டினால்தான் திரைப்பணம் கட்டுவதென்று வைத்து கொண்டிருந்தான். அவன் தானாக முன்வந்து கட்டவில்லை என்பதே ராணி மங்கம்மாளுக்கு எரிச்சலூட்டியது. மதுரை படைகளை கூட அவன் மதிப்பதற்கும் கண்டு மிரளுவதற்கும் வேறு ஒரு காரணம் இருப்பதாக தோன்றியது. ரவிவர்மன் ஆட்சிக்கு அமைச்சர் முறையோடர்களாகிய 8 வீட்டு பிள்ளைமார்களின் ஓயாத விரோதத்தால் அவன் மதுரை படைகளை எதிர்க்கும் ஆற்றல் நின்று இருந்தான். உள்நாட்டு கலகமும் அருகிலே உடனிருக்கும் தொல்லைகளுமே அவனை அவனது எதிரிகள் முன் வழிவிழக்க செய்திருந்தனர். இந்த சூழ்நிலை மங்கம்மாளுக்கு சாதகமாக இருந்தது. 8 வீட்டு பிள்ளைமார்கள் அமைச்சர்கள் என்ற முறையில் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி இருந்தனர். ரவிவர்மனை எதிர்க்கும் போது மட்டும் ஒருவித செயற்கையான ஒற்றுமை நிலவியது அவர்களிடையே. அரசனும் வலிவிழந்து போயிருந்தான். அவனை ஆட்டி படைத்த அமைச்சர்களும் ஒற்றுமை குலைந்து திரிந்தனர். இதனால் பாண்டிப்படை என அவர்களால் அழைக்கப்பட்ட மதுரை படை எப்போது படையெடுத்து வந்தாலும் அதற்கு கொண்டாட்டமாய் இருந்தது. திருவாங்கூர் மக்களை கொள்ளையடிக்கவும் சூறையாடவும் முடிந்தது. பாண்டிப்படை வீரர்கள் ராணி மங்கம்மாளுக்கு கிடைக்க வேண்டிய திரைப்பணத்தையும் வாங்கினர். தங்களுக்கு வேண்டியதையும் அபகரித்து மகிழ்ந்தனர். நீண்ட காலமாக இப்படியே நடந்து வந்தது. திருவாங்கூருக்கு படையெடுப்பு என்றாலே வீரர்கள் மகிழ்ச்சியால் துள்ளினர். இப்படி ஆட்சி சூழ்நிலையாலும் எல்லைப்புற சிக்கல்களாலும் ராணி மங்கம்மாள் மதுரை நகரிலும் திரிசிரபுரத்திலுமாக மாறி மாறி இருந்து வந்தாள். சில ஆண்டுகளுக்கு பின் இதேபோல் திருவாங்கூருக்கு அனுப்பிய மதுரை படைகள் முற்றிலும் எதிர்பாராத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேர்ந்துவிட்டது. பாண்டிப்படை வீரர்கள் திருவாங்கூருக்கு போகிறார் என்றால் எந்தவிதமான தொல்லையுமில்லாமல் வெற்றியோடும் திரைப்பணத்தோடும் திரும்புகிறார்கள் என்றிருந்த நிலைமை திடீரென்று மாறியது. மதுரை படைகள் கல்குளம் என்னும் தலைநகர எல்லையை அடைகிற வரை எந்த திருவாங்கூர் படைவீரனும் எதிர்க்கவில்லை. ஒவ்வொரு முறையும் பேருக்காவது சிறிது எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பும் திருவாங்கூர் அரசின் எல்லைப்படைகள் அடைந்தவுடனேயே இருக்கும். இந்த தடவை ராஜதானியின் பிரதான வாயில் வரை எதுவும் கேள்வி முறையில்லாமல் போகவே சந்தேகமாக இருந்தது. கல்குளம் கோட்டை வாயில் கதவுகள் கூட அகல திறந்து வைக்கப்பட்டிருந்தன. மதுரை படைத்தலைவனும் வீரர்களும் தயங்கினர். தயக்கம் எதற்கு? வருக வருக, மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், மலர்ச்சியோடும் வரவேற்கிறோம் என்றனர். இப்படி இந்த குரலை கேட்டு திகைப்புடன் பார்த்தபோது கோட்டை கதவருகே மன்னர் ரவிவர்மனே புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான். விருந்தாட வந்த உறவினர்களை வரவேற்பது போல மதுரை படைத்தலைவனையும் படை வீரர்களையும் இருகரம் நீட்டி அன்பாகவும் ஆதரவாகவும் வரவேற்றான் ரவிவர்மன். படை வீரர்களுக்கு நடந்து வந்த களைப்பு தீர உபச்சாரங்கள் நடந்தன. படை வீரர்கள் கோட்டைக்குள்ளேயே தக்க வைத்து கொள்ளப்பட்டார்கள். படைத்தலைவனை ரவிவர்மனை உடன் அழைத்து சென்று ராஜ உபச்சாரம் செய்தான். பெரிதாக பீடிகை போட்டுக்கொண்டு ஆரம்பித்தான். இம்முறை நீங்கள் மதுரை பெருநாட்டுக்கு சேர வேண்டிய திரைப்பொருளை பெற்று செல்ல வந்ததாக மட்டும் நினைக்காதீர்கள். மதுரை பெருநாட்டின்
மேலாதிக்கத்தையும் என்னையும் பிடிக்காத சிலரை ஒழித்து கட்டவும் உங்கள் உதவி எனக்கு தேவை. என்னுடைய ஜன்ம எதிரிகளான 8 வீட்டு பிள்ளைமார்களை தொலைத்தாக வேண்டும். மதுரை படைத்தலைவராகிய நீங்கள் வருஷம் தவறாமல் இங்கு என்னை தேடி வந்து திரைப்பணம் வாங்கி செல்கிறீர்கள். இப்படி நேராமல் ஆண்டுதோறும் திரைப்பணமே உங்கள் இருப்பிடத்திற்கு தேடி வந்து விடும்படியாக என்னால் செய்ய முடியும். என்னை தலையெடுக்கவே விடாமல் இடையூறுகள் செய்து கொண்டிருக்கும் 8 வீட்டு பிள்ளைமார்களை அழிப்பதற்கு ஒத்துழைத்தீர்களானால் நான் அதை செய்து விடுவேன் என்றான். கப்பம் பட்டுகிறேன் என்ற வார்த்தையை காப்பாற்றாத நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் காப்பாற்றுவீர்கள் என்பது என்ன உறுதி? உங்களை எப்படி நம்புவது என்றான் படைத்தலைவன். மதுரை நாட்டுக்கு கப்பம் கட்டுவது மட்டுமில்லை, நான் சொல்கிறபடி நீங்கள் ஒத்துழைத்தால் என்னுடைய அரசாட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சரிபாதி பகுதியை மதுரை பெருநாட்டுக்கு வழங்குவேன் என்றான் ரவிவர்மன். உங்கள் வாக்குறுதியை நான் நம்புகிறேன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான உங்கள் நிபந்தனையை எப்படி நிறைவேற்றுவது? உங்கள் உதவியும் யோசனையும் இன்றி 8 வீட்டு பிள்ளைமார்களை நாங்கள் எப்படி ஒழிக்க முடியும் என்றான் படைத்தலைவன். கவலை வேண்டாம். அந்த பாவிகளை எப்படி ஒழித்து கட்டுவது என்பதற்காக நீண்ட யோசனைக்கு பின் ஒரு திட்டமே போட்டு வைத்திருக்கிறேன் என்றான் ரவிவர்மன். திருவாங்கூர் மன்னன் ரவிவர்மனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பதா தவிர்ப்பதா என்று சிந்தித்து தயங்கினான் மதுரை படைத்தலைவன். வெறும் திரைப்பொருளை கொண்டு போய் சேர்த்தாலே மகிழக்கூடிய ராணிக்கு திருவாங்கூர் ராஜ்யத்தில் பாதியையும் ஆளும் உரிமையை கொண்டு போய் கொடுக்கிற நிலை வந்தால் தன் பெருமை உயரும் என்று படைத்தலைவனுக்கு ஆவலாகவும் இருந்தது. முயற்சி தோற்று வம்பிலே சிக்கிக்கொண்டால் ராணியிடம் தன் பெயர் கெட்டுவிடுமே என்று தயக்கமாகவும் இருந்தது. தன்னுடைய பக்காளிகளை அழிப்பதற்கு எதிரியின் உதவியே வேண்டும். ரவிவர்மனின் இந்த மனப்பான்மையை வியந்தான் மதுரை படைத்தலைவன். அவனால் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. சிந்தித்து தயங்கினான். சிந்தனையின் முடிவில் ஆசைதான் வெற்றி பெற்றது. திரைப்பொருளோடு திருவாங்கூர் ராஜ்யத்தில் பாதியை ஆளும் உரிமையையும் பெற்றுக்கொண்டு போய் மகாராணி மகிழ்ச்சிகரமான திகைப்பில் ஆழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்தான் படைத்தலைவன். ரவிவர்மன் தன் திட்டத்தை விளக்கமாக கூறலானான். கோட்டையை உங்கள் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு போகிறார் போல நான் ஒதுங்கி போய்கொண்டு 8 வீட்டு பிள்ளைமார்களை தந்திரமாக உள்ளே வர செய்கிறேன். அவர்களை உள்ளே வரவழைப்பதற்கு ஒரு கவர்ச்சியாக ஆட்சியையும் கோட்டையையும் அவர்கள் பாதுகாப்பில் விட்டுவிடுவது போல பாவனை காமித்து ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் அதை நம்பி உள்ளே வந்ததும் மறைந்திருக்கிற நீங்களும் உங்கள் படைகளும் அவர்களை திடீரென்று தாக்கி கொன்று தீர்த்து விடலாம் என்றான். அதெல்லாம் சரி, அவர்கள் உங்களை நம்பி கோட்டைக்குள் வருவார்களா என்றான் படைத்தலைவன். பதவியும் ராஜ்யமும் கோட்டை பொறுப்பும் கிடைக்கிறதென்றால் விழுந்தடித்து கொண்டு உள்ளே வர தயங்க மாட்டார்கள் என்றான் ரவிவர்மன். நாங்கள் திரைப்பணத்தை பெற்று முடித்து கொண்டு படைகளுடன் இரவோடிரவாக மதுரைக்கு திரும்பிவிட்டதாக 8 வீட்டு பிள்ளைமார்களிடம் முதலில் அவர்கள் நம்பும்படியாக ஒரு பொய்யை நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எங்களை நினைத்து பயந்து அவர்கள் கோட்டைக்குள் வர தயங்கிவிடக்கூடும். ஜாக்கிரதை என்றான் படைத்தலைவன். அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். 8 வீட்டு பிள்ளைமார்களை கூண்டோடு கோட்டைக்குள் அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அவர்கள் மறுபடி கோட்டைக்குள்ளிருந்து வெளியே உயிரோடு வராமல் கூண்டோடு அழித்து விட வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றான் ரவிவர்மன். மதுரை படைத்தலைவன் சம்மதித்தான். திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தன. இருளில் 8 வீட்டு பிள்ளைமார்கள் கல்குளம் அரண்மனையை கைப்பற்றியாலும் ஆசையுடன் கோட்டைக்குள் நுழைந்தபோது மறைந்திருந்த மதுரை படை திடீரென்று பாய்ந்து அவர்களை தாக்கியது. எதிர்பாராத அந்த தாக்குதலினால் அவர்கள் பதறி நிலைகுலைந்தனர். எதிர்த்து தாக்குவதற்கு அவர்களிடம் ஆட்கட்டோ ஆயுத பலமோ இல்லை. மதுரை படைவீரர்கள் 8 வீட்டு பிள்ளைமார்களின் நாட்களில் பலரை கொன்றுவிட்டார்கள். எஞ்சிய மிகச் சிலர் தப்பி ஓடிவிட்டார்கள். மந்திரம் போட்டு அடங்கியது போல 8 வீட்டு பிள்ளைமார்களின் கோட்டம் இரவோடிரவாக ஒடுங்கிவிட்டது. பிழைத்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். மதுரை படைவீரர்களும் தலைவனும் வெற்றி ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கோட்டைக்குள் ரவிவர்மனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். ஆனால் பொழுது விடிவதற்குள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. எதிர்பாராதது நடந்துவிட்டது. கோட்டைக்குள் மதுரை படைவீரர்களை வைத்துக்கொண்டு வெளியேறியிருந்த ரவிவர்மன் வெளியே போய்
தன் நாட்களை அதிக அளவில் திரட்டியிருந்தான். வேறு விதமான ஆசை அவனுக்கு உண்டானது. தன்னிடம் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி மதுரை படைத்தலைவனும் படைகளும் 8 வீட்டு பிள்ளைமார்களை அழித்து துரத்திய பின் ரவிவர்மன் மதுரைக்கு படையையும் தொலைத்துவிட்டு ஏமாற்ற எண்ணினான். மதுரை படைத்தலைவனுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட்டான். ஆயத்த நிலையில் இல்லாதிருந்த மதுரை படைகளை பின்னிரவில் தன் ஆட்களோடு திடீரென்று கோட்டைக்குள் புகுந்து தாக்கத் தொடங்கினான் ரவிவர்மன். இதை முற்றிலும் எதிர்பாராத மதுரை நாட்டு படைவீரர்களும் அவர்கள் தலைவரும் திணறிப்போனார்கள். தீட்டிய மரத்திலே பதம் பார்த்த கதையாக முடிந்துவிட்டது. தனது நிரந்தர எதிரியாகிய 8 வீட்டு பிள்ளைமார்களை தொலைத்தவுடன் அதற்கு பேருதவி புரிந்தவர்களாகிய பாண்டிய படைகளையும் தொலைத்துவிட துணிந்திருந்தான் ரவிவர்மன். உடனே மதுரை படைகளை அழிக்காவிட்டால் கொடுத்த வாக்கின்படி அவர்களுக்கும் பாதி ராஜ்யத்தை தர நேருமோ என்று பயந்தே ரவிவர்மன் இப்படி செய்திருந்தான். 8 வீட்டு பிள்ளைமார்களை அழித்த கையோடு இனி உடனே ஆயுதமேந்தி போர் புரியும் அளவு எதிரிகள் இல்லை என்ற நம்பிக்கையோடு உறங்க முற்பட்டிருந்த மதுரை படைகள் ரவிவர்மனின் திடீர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓட நேர்ந்தது. ஓடியவர்களையும் துரத்தி கொள்ளும் அளவு கருணையற்றிருந்தான் ரவிவர்மன். பலரை ஈவு இரக்கமின்றி கொன்றுவிட்டான். ரவிவர்மனின் இந்த பச்சையான நம்பிக்கை துரோகம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கை கெட்டியது வாய் கெட்டாமல் புறமிதுகிட்டு ஓடிய மதுரை படையில் சிலரே மதுரை வரை உயிரோடு திரும்பி தப்ப முடிந்தது. தப்பியவர்கள் மதுரை நகரை அடைந்ததும் ராணி மங்கம்மாள் அப்போது மதுரையில் இல்லை என்பது தெரிந்தது. ராணி விஜயரங்கனோடும் பரிவாரங்களோடும் திருச்சிரபுரம் போயிருந்தாள். செய்தியின் அவசரமும் அவசியமும் கருதி திருச்சிரபுரத்திற்கு தூதர்கள் விரைந்தனர். ரவிவர்மனின் நம்பிக்கை துரோகம் ராணி மங்கம்மாளிடம் தெரிவிக்கப்பட்டது. ரவிவர்மனின் துரோகம் பற்றிய இச்செய்தி அவளை அடிபட்ட புலியாக்கியது. செய்தியை அவள் அறிந்தபோது நள்ளிரவு. நேரத்தை பொருட்படுத்தாமல் உடனே ராயசத்தையும் பிரதானிகளையும் வரவழைத்து ஆலோசனை செய்தாள். தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுத்து ரவிவர்மனை ஒடுக்குவது என்று அவளும் ராயசம் முதலிய பிரதானிகளும் ஒரு நிச்சயமான முடிவுக்கு வந்தனர். அதிவீர பராக்கிரமசாலியான தளவாய் நரசப்பையாவின் தலைமையில் மற்றொரு மாபெரும் படையை திருவாங்கூருக்கு அனுப்ப ஏற்பாடாயிற்று. பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளலாம், துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்ற படைகளை அனுப்பும் முன் நரசப்பையாவிடம் வீர முழக்கமிட்டாள் ராணி மங்கம்மாள். படைகள் நரசப்பையாவின் தலைமையில் திருச்சிரபுரத்திலிருந்து தெற்கே புயலென பாய்ந்து புறப்பட்டன. நம்பிக்கை துரோகத்தை எதிர்த்து இரவு பகல் பாராது ராணி மங்கம்மாள் நடத்திய ஆலோசனையால் எதிர்பாராத அபவாதம் ஒன்று மெல்ல மெல்ல புகைந்தது. ராணி அதை பொருட்படுத்தவோ பெரிதுபடுத்தவோ விரும்பவில்லை. ஆனால் வாய்க்கு கிடைக்கும்போது உலகம் எப்படிப்பட்டவரை வேண்டுமானாலும் அபவாதத்தில் சிக்க வைத்துவிடு என்பது மட்டும் அதனால் அப்போது அவளுக்கு நன்றாக புரிந்தது. அத்தியாயம் 20. அபவாதமும் ஆக்கிரமிப்பும். கணவனை இழந்து பல நாட்கள் வரை தன்மேல் படராமல் இருந்த ஒரு அபவாதம் இப்போது பரவத் தொடங்கியதை எண்ணி ராணி மங்கம்மாள் மனம் வருந்தினாள். ஊர்வாயை மூட முடியாது, மூடுவதற்கு சரியான உளைமுடியும் இல்லை என்பதை அவள் இப்போதுதான் நன்றாக புரிந்து கொண்டாள். மிகவும் அழகாகவும் ஆஜாடுபாகவும் கம்பீரமாகவும் இருந்தது ராயசம் அச்சையாவின் தவறு இல்லை. அவள் கணவனை இழந்த நடுத்தர வயது பெண்ணாக இருந்தாள். பரந்த மார்பும் திரண்ட தோள்களும் அழகிய முகமண்டலமும் உடைய சுந்தர புருஷனாக இருந்தார் அவர். மதுரையில் போய் தங்கியிருந்த நாட்களில் தவிர்க்க முடியாத அரசியல் யோசனைகளுக்காக அவர் உடனிருக்க நேரிடும் என்று கருதி அவரையும் அழைத்து சென்றிருந்தாள் அவள். மதுரையிலிருந்து திருச்சிரபுரம் திரும்பிய பின்பும் திருவாங்கூர் மன்னன் ரவிவர்மன் செய்த நம்பிக்கை துரோகத்தை முறியடிப்பதற்காக அவள் 2 நள்ளிரவுகளில் ராயசத்தை அரண்மனைக்கு வரவழைக்க நேரிட்டது. அதில் ஒரு நள்ளிரவில் பல்லக்கில் கூட திரும்பி செல்ல முடியாத அளவு புயலும் அடைமழையும் பிடித்து கொண்டு விட்ட காரணத்தால் ராயசம் அரண்மனையிலேயே தங்கி விடியற்காலையில் சென்றார். ரங்ககிருஷ்ணனும் சின்ன முத்தம்மாளும் உயிரோடு இருந்த காலத்தில் கூட இப்படி சில தவிர்க்க முடியாத இரவுகளில்
ராயசம் அரண்மனையில் தங்க நேரிட்டிருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் இப்படி ஓர் அபவாதமும் வம்பும் கிளம்பியதில்லை. இப்போது ராணி மங்கம்மாள் அரண்மனையில் தனியாயிருந்தால் மகனும் இல்லை, மருமகளும் இல்லை. அபவாதம் உண்டாக வசதியாக போயிற்று. நரசப்பையாவும் படைகளும் தெற்கே திருவாங்கூரை நோக்கி புறப்பட்டு போன மறுநாள் காலை ராணி மங்கம்மாள் அரண்மனை நந்தவனத்தில் தன் செவிகளாலேயே அதை கேட்டாள். வைகரையிலிருந்து நீராடி நந்தவனத்தில் திருத்துழாயும் பூக்களும் கொய்ய சென்ற ராணி மங்கம்மாள் தான் அங்கு வரப்போவது தெரியாமல் தனக்காக பூக்கொய்ய வந்திருந்த பணிப்பெண்கள் அங்கு ஏதோ பேசிக்கொண்டு நிற்கவே செடிமறைவில் நின்று அதை கேட்கத் தொடங்கினாள். பேச்சு தன்னை பற்றியதாக தோன்றவே அவள் ஆவல் மேலும் அதிகமாயிற்று. இவ்வளவு அவசரமாக பூக்கொய்ய வந்திருக்க வேண்டாமடி. ராயசம் இப்போதுதான் அரண்மனையை விட்டு போகிறார் என்றாள் பணிப்பெண். கூறி முடித்துவிட்டு சிரித்தாள் முதல் பெண். இந்த ராயசம் அடிக்கொரு தரம் எதற்கு இப்படி வந்து போகிறார்? இங்கேயே தங்கிவிட வேண்டியதானே? அலர்மேலம்மாள் ராணிக்கு கட்டுப்பட்டவள். அவளால் எந்த இடையூறும் வரப்போவதில்லை என்றால் இரண்டாமானவள். மறைந்து நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருந்த ராணி மங்கம்மாளுக்கு தீயை மிதித்தது போல் ஆகிவிட்டது. தான் இவ்வளவு அதிகாலையில் எழுந்து நீராடி நந்தவனத்துக்கு வரக்கூடும் என்று ஒரு சிறிதும் எதிர்பாராதபடி அவர்கள் சுதந்திரமாக தங்கள் போக்கில் பேசிக்கொண்டிருப்பதாக பட்டது அவளுக்கு. அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டு அவள் மனம் பதறியது. பெரும்பாலான மனிதர்கள் சரியான அல்லது தவறான அனுமானங்களிலாயே வாழ்கிறார்கள் என்பது புரிந்தது. பலர் திரும்ப திரும்ப பேசி வதந்தியை பரப்புவதாலேயே சில தவறான அனுமானங்கள் கூட மெய் போல பரவ முடிகிறது. யாரும் பரப்பாத காரணத்தால் சரியான அனுமானங்கள் பரவாமலே போய்விட முடிகிறது. அப்போது தன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் தனக்குத்தானே அந்த பணிப்பெண்கள் பேசியதை பற்றி நினைத்து பார்த்தால் ராணி மங்கம்மாள் ராயசமச்சயாவின் ஆஜானுபாகுவான நெடிதுயர்ந்த பொன்னிற திருமேனியையும் கம்பீரமும் அறிவு ஒளியும் தேஜஸும் நிறைந்த திருமுக மண்டலத்தையும் கண்டு அவள் தன் மனதிற்குள் அவ்வப்போது மயங்கியதுண்டு. மனதளவில் ஈடுபட்டதுண்டு. மனதளவில் ஈடுபடுவதென்பது எத்தகைய கட்டுப்பாடுள்ள பெண்ணாலும் தவிர்க்க முடியாதுதான். வெளி உலகில் வீரதீர பிரதாபங்கள் மிகுந்த ராஜதந்திரி சாதுரியக்காரி என்றெல்லாம் பேர் வாங்கி இருந்தாலும் முடிவாக அவள் ஒரு பெண்தான். பெண் மனதிற்கு இயல்பான சலனங்களும் சபலங்களும் அவளிடமும் இருக்கத்தான் செய்தன. பெண்ணும் தனிமையும் சேருவதென்பது பஞ்சும் நெருப்பும் சேருவதை போன்றது. வதந்தி என்ற நெருப்பு பற்றி கொள்வது அப்போது பெரும்பாலும் நேர்ந்து விடுகிறது. பேசிக்கொண்டிருந்த பணிப்பெண்கள் அவர்கள் மேல் கோபப்படுவதோ அவர்களை தண்டிப்பதோ சரியில்லை என்று அவள் மனதில் பட்டது. அப்படி ஆத்திரப்பட்டு செயலில் இறங்குவதனாலே அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்களோ அதைத்தான் தன் ஆத்திரத்தின் மூலம் மெய்ப்பிப்பதாய் ஆகிவிடும். நந்தவனத்தில் கேட்டது மனதை பாதித்தாலும் அவள் பொறுமையாக இருக்க முயன்றாள். மனித இயல்பை எண்ணி வியப்பதை தவிர அவளால் அப்போது வேறெதுவும் செய்ய முடியவில்லை. உலகில் மிக உன்னதமான கற்பனை உணர்ச்சி உள்ளவர்கள் மகா அளவிகளாக இருக்கின்றனர். மிக கொச்சையான கற்பனை உள்ளவர்கள் தங்களை தவிர மற்றவர்களை பற்றியே வம்புகளையும் வதந்திகளையும் கற்பித்து மகிழ்கிறார்கள். மிக உயர்ந்த கற்பனை கவிதையாய் இருக்கிறது. அரைவேக்காட்டு கற்பனை வதந்தியாய் இருக்கிறது. அறிவும் காரணமும் அழகும் அமைப்பும் களவாத தான் தோன்றி கற்பனையைத்தான் வதந்தி. அறிவின் அழகும் அடக்கத்தின் மெருகும் கலந்த வதந்திதான் கற்பனையாகிறது. பணிப்பெண்களின் நிலைமைக்கு அவர்கள் இந்த போக்கில் இப்படித்தான் கற்பனை செய்ய முடியும் என்று ராணி மங்கம்மாளுக்கு தோன்றியது. அப்போது அவர்களுடைய பரபரப்பையும் பதற்றத்தையும் அதிகப்படுத்தும் என்றெண்ணி ஓசைப்படாமல் திருத்துழாய் மட்டுமே பறித்து கொண்டு மெல்ல திரும்பிவிட்டாள் அவள். அரங்கேசா, இது உன் சோதனையா? வெளியே எல்லைகளில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் விரோதங்களும் ஆக்கிரமிப்பு எண்ணங்களும் போதாதென்று இப்படி மனதிற்குள்ளேயே குழம்பி தவிர்க்கவும் ஓர் அபவாதத்தை தந்துவிட்டாயே என்று வைகரை வழிபாட்டை முடித்துவிட்டு இறைவனுக்கு அர்ச்சித்த திருத்துழாயை கண்களில் ஒற்றிக்கொள்ளும் போது தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் அவள். மனம் சிறிது கலக்கமுற்றாலும் தேற்றிக்கொண்டாள். கூறிய முள்ளிலிருந்து ஆடையை எடுப்பது போல்
ஆடையும் கிழியாமல் முள்ளும் குத்தாமல் அந்த அபவாதத்தை பொறுத்தவரையில் நடத்து கொள்ள முயன்றாள் அவள். சில சிறிய அபவாதங்களை தடுத்தெறியும் முயற்சிகளின் மூலமாகவே அவை பெரிய அபவாதங்களாக உருவெடுத்துவிடும். சில அபவாதங்களை அவற்றின் வெளியே தெரியாத அடிமண் வேரை அறுத்து மேற்கிளைகள் வாடியழிய செய்ய வேண்டும். வேறு சில அபவாதங்களை நாம அழிக்கவே முயலாமல் அது தானே ஓடியாடி அழுத்து போய் இயல்பாக சாகும்படி விட்டுவிட வேண்டும். தானே சாகிற அபவாதங்களை உயிர்ப்பிக்கும் முயற்சியிலோ, உடனே கொன்றுவிட வேண்டிய அபவாதங்களை தொடர விடுகிற முயற்சியிலோ இறங்கிவிடக்கூடாது என்ற ராணி மங்கம்மாள் வழக்கமான ராஜதந்திர உணர்வு அவளை எச்சரித்தது. எதிர்பாராமல் இப்போது தன்மேல் ஏற்பட்டிருக்கும் இந்த அபவாதத்தை அவள் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. இயல்பாக மூத்துப்போய் தானே அடியட்டும் என்று விட்டுவிட விரும்பினாள். அச்சயாவிடமும் வித்தியாசம் காண்பிக்காமல் எப்போதும் போல பழகினாள். குழந்தை விஜயரங்கன் பெரியவனானால் தனக்கு ஒரு நல்ல துணையும் பாதுகாப்பும் கிடைத்துவிடும். இத்தகைய வீண் அபவாதங்களெல்லாம் வராது என்று நம்பிக்கையோடு இருந்தான். அரசியல் காரியங்களில் கவனம் செலுத்தினாள். நாட்கள் சென்றன. ரவிவர்மனின் நம்பிக்கை துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கச் சென்ற படைகளின் நிலையை பற்றிய தகவலறிய ஆவலாயிருந்தாள் மங்கம்மாள். மிக சில நாட்களில் நல்ல செய்தி கிடைத்தது. நம்பிக்கை துரோகம் செய்த ரவிவர்மனுக்கு பாடம் கற்பிக்க தளபதி நரசையாவின் தலைமையில் சென்ற படைகள் வெற்றி மேல் வெற்றி பெற்று கற்குளம் கோட்டையை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. இறுதியில் கற்குளம் கோட்டையை பிடித்து திருவாங்கூர் மன்னனை வென்று அவன் அதுவரை செலுத்தாதிருந்த திரைப்பணம் முழுவதையும் வெற்றி பெற்று வாகை சூடிய புகழுடன் திரும்புவதாக தளவாய் நரசையாவின் தூதன் வந்து தெரிவித்தபோது ராணி மங்கம்மாளுக்கு நிம்மதியாக இருந்தது. அவள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள். நரசப்பையாவின் திறமையை வியந்தாள். ஆனால் அவளது மகிழ்ச்சி 2 முழு நாட்கள் கூட நீடிக்கவில்லை. படைகளும் படைத்தலைவர்களும் தளபதி நரசப்பையாவும் ஊரில் இல்லாத நிலையை அறிந்து தஞ்சையை ஆண்டு வந்த ஷாஜி மதுரை பெருநாட்டுக்கு சொந்தமான நகரங்களையும் சில ஊர்களையும் தனது சிறுபடைகளை ஏவி கைப்பற்றிவிட்டான். எதிர்பாராதபடி திடீரென்று அந்த ஆக்கிரமிப்பு நடந்துவிட்டது. கவனக்குறைவாக அமர்ந்திருந்த சமயம் பார்த்து அவன் செய்த ஆக்கிரமிப்பு மங்கம்மாளுக்கு ஆத்திரமூட்டியது. முன்பெல்லாம் இப்படிப்பட்ட அண்டை வீட்டார் ஆக்கிரமிப்புகளை சமாளிக்க பாதுஷாவின் படை உதவியையும் படைத்தலைவர்களின் உதவியையும் நாடுவது அவள் வழக்கமாய் இருந்தது. இப்போது அந்த வழக்கத்தையும் அவள் கைவிட்டிருந்தாள். பக்கத்து வீட்டு பகைமைகளை ஒழிக்க தொலைதூரத்து அந்நியர்களின் படை உதவியை நாடுவது ஏளனமாக பார்க்கப்பட்டது. சொந்தத்தில் எதுவும் செய்ய திராணியற்ற கையாளாகாதவள் என்ற அபிப்பிராயம் தன்னை பற்றி மற்றவர்களிடம் ஏற்பட்டுவிட அது காரணமாகி விடுமோ என்று அவளே அதை மறுபரிசீலனை செய்திருந்தாள். தஞ்சை நாட்டை ஆண்ட செங்கமலதாசனை வென்று அடித்து துரத்திய பின் மராத்திய மன்னனான ஏகோஜி சிறிது காலத்தில் எதிர்பாராத விதமாக இறந்து போய்விட்டான். ஏகோஜியின் புதல்வனாக ஷாஜி பட்டத்துக்கு வந்திருந்தான். இந்த ஷாஜி பட்டத்துக்கு வந்த புதிதில் மங்கம்மாளுடைய நாட்டின் சில பகுதிகளை ஆக்கிரமித்த போது பாதுஷாவின் படைத்தலைவன் சுல்பீர் கானின் உதவியால் அந்த ஆக்கிரமிப்பை முறியடித்தாள் அவள். அப்போது அப்படித்தான் செய்ய முடிந்தது. இப்போது அதே ஷாஜி மறுபடியும் வாலாட்டினான். இம்முறை பாதுஷாவின் நாட்களையோ பிறர் உதவியையோ நாடாமல் தன் படைகளையும் தளபதி நரசப்பையாவையும் வைத்தே அவனை அடக்க விரும்பினாள் ராணி மங்கம்மாள். தளபதி நரசப்பையா திருவாங்கூரில் வென்ற திரைவனத்தோடு திரும்பிக் கொண்டிருக்கும் செய்தி தெரிந்தது. தஞ்சை மன்னன் ஷாஜியை கொஞ்ச நாட்கள் அயர விட்டு அப்புறம் நரசப்பையாவை விட்டு விரட்ட செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் ராணி மங்கம்மாள். தான் திடீரென்று ஆக்கிரமித்த மதுரை நாட்டு பகுதிகள் தனக்கே உரிமையாகி விட்டார் போன்ற அயற்சியிலும் மிதப்பிலும் ஷாஜி ஆழ்ந்திருக்க அவகாசம் கொடுத்துவிட்டு பின்னர் அவற்றை அவனை எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று மீட்க வேண்டுமென்று மங்கம்மாள் தன் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த முடிவை யாரிடமும் அவள் தெரிவிக்கவில்லை. தெற்கே
திருவாங்கூர் மன்னனை வெற்றி கொண்டு நரசப்பையா கோலாகலமாக திருச்சிரபுரத்திற்கு திரும்பி வந்தார். ராணியும் ராயசமும் அமைச்சர் பிரதானிகளும் திருச்சிபுரம் நகர மக்களும் நரசப்பையாவையும் படை வீரர்களையும் ஆரவாரமாக வரவேற்றனர். நரசப்பையா திரும்பி வந்து ராணி மங்கம்மாள் அவரிடம் தஞ்சை மன்னன் ஷாஜியின் அடாத செயலை கூறி படை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பே ஷாஜி மங்கம்மாளின் பொறுமையையும் அடக்கத்தையும் கையாளாகத்தனமாக புரிந்து கொண்டு காவிரி கரையை கடந்து திருச்சி நகருக்குள் புகுந்து இரவு நேரங்களில் கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். கரையோரத்து ஊர்கள் ஷாஜி படை வீரர்களால் அலைக்கழிப்புக்கு ஆளாயின. பீதியும் நடுக்கமும் பரவின. பாதுகாப்பற்ற நிலை உருவாயிற்று. எப்படியும் இந்த கொள்ளையை முதலில் தடுத்தாக வேண்டுமென்று கொள்ளிடத்தின் வடக்கு கரை நெடுக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து பாசறை அமைத்து படைகளுடன் தங்கினார் தளபதி நரசப்பையா. பாசறை அமைத்த பிறகு ஷாஜியின் கொலைகள் தொடர்ந்தன. நரித்தனமாகவும் நயவஞ்சகமாகவும் உள்ளே ஊடுருவி நுழைந்து கொள்ளையடிப்பதில் தேர்ந்த தஞ்சை குதிரைப்படை வீரர்கள் திருச்சிபுரம் வடப்பகுதியில் காவிரிக்கரை ஊர்களை கொள்ளையடித்து தொல்லை கொடுப்பதை தொடர்ந்தனர். ராணி மங்கம்மாளிடம் காவிரிக்கரை ஊர்களின் மக்கள் முறையிட்டனர். தேர்ந்த தளபதி நரசப்பையாவினாலேயே இந்த தஞ்சை கொள்ளைக்காரர்களின் கொட்டத்தை ஒடுக்க முடியாது போகவே ராணி கவலையில் மூழ்கினாள். நரசப்பையாவை கூப்பிட்டு மறுபடி ஆலோசனை செய்தார். அவர் கூறினார், நம் ஊர்களை கொள்ளையிடும் ஆசையில் தங்கள் தலைநகரான தஞ்சையை கூட பாதுகாப்பு இல்லாமல் விட்டுவிட்டு இங்கே வந்து தொல்லை கொடுக்கிறார்கள் ஷாஜியின் ஆட்கள். அவர்களை தந்திரத்தால் தான் முறியடிக்க வேண்டும். நம் படை வீரர்களில் சிலரை அவர்கள் தலைநகராகிய தஞ்சைக்கு அனுப்பி அங்கே பதிலுக்கு கொள்ளையிட செய்தால்தான் வழிக்கு வருவார்கள் என்றார். கொள்ளிடத்தை கடந்து படை தஞ்சைக்கு போக முடியுமா தளபதி என்றாள் ராணி மங்கம்மாள். சில நாட்களில் கொள்ளிடத்தில் நீராழம் குறைகிற ஒரு நேரம் பார்த்து நாம் கரையை கடந்து தஞ்சைக்குள் நுழைந்து விடலாம் என்றார் அவர். எப்படியோ இது ஒரு மானப்பிரச்சனை. நம்மை விட சிறிய மன்னன் ஒருவன் நமக்கு தலைவலியாய் இருக்கிறான். இதை நாம் இப்படியே அனுமதித்து கொண்டிருக்க முடியாது என்றாள் மங்கம்மாள். கவலைப்படாதீர்கள் மகாராணி. அவர்கள் நம் காவிரிக்கரை ஊர்களில் கொள்ளையிட்டதற்கு பதில் வட்டியும் முதலுமாக திருப்பி பெற்று தருகிறேன். இது என் சபதம் என்றான் வீர தளபதி நரசப்பையா. ரவிவர்மனுக்கு புத்தி காட்டியது போல் ஷாஜிக்கு புத்தி புகட்டியாக காலம் வந்துவிட்டது. வெற்றியோடு திரும்பி வருக என்று நரசப்பாவை வாழ்த்தி வீரவிடை கொடுத்தாள் ராணி மங்கம்மாள். அத்தியாயம் 21. இஸ்லாமியருக்கு உதவி. தஞ்சை படைகளையும் ஷாஜியையும் ஒடுக்குவதற்கு நரசப்பையா புறப்பட்டு சென்ற தினத்தன்று நல்ல நிமித்தம் என்று நினைக்கத்தக்க வேறொரு நிகழ்ச்சியும் திருச்சிரபுரம் அரண்மனையில் நடைபெற்றது. தஞ்சைக்கு புறப்பட்டு சென்ற ராணி மங்கம்மாளிடம் அரண்மனை சேவகன் ஒருவன் பவ்யமாக வந்து ஏதோ சொல்லும் குறிப்போடு வணங்கி நின்றான். தயங்கி நின்ற ராணி என்ன என்று வினவவும் குறிப்போடு அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் குறிப்பறிந்து சொல்லலானான். கிழிந்த ஆடையும் அழுக்கடைந்த தோற்றமுமாக பக்ரி போல் தோற்றமளிக்கும் இஸ்லாமியர் ஒருவர் தங்களை காண வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்றான் அவன். என்ன காரியமாக காண வேண்டுமாம் என்றாள் மங்கம்மாள். காரியம் என்னவென்று அவர் சொல்லவில்லை. தாங்கள் விரும்பினால் சந்திக்கலாம், இல்லாவிட்டால் அவரை திருப்பி அனுப்பிவிடுகிறோம் என்றான் காவலன். திருப்பி அனுப்ப வேண்டாம், உடனே உள்ளே வரச் சொல், பார்க்கலாம். பாவம், அவருக்கு என்ன சிரமமோ என்றாள் மங்கம்மாள். மிகவும் ஏழையாகவும் எளியராகவும் தென்பட்ட அந்த பக்ரியை அப்போதிருந்த போர் அவசரத்தில் ராணி மங்கம்மாள் சந்திக்க மாட்டாள் என்றுதான் அரண்மனை காவலர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக அவள் உடனே அவரை சந்திக்க இணங்கியது ஆச்சரியத்தை அளித்தது. அந்த பக்ரியை அழைத்து வந்து காவலர்கள் ராணியின் முன்னே நிறுத்தினார்கள். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள் ராணி. மகாராணி, நீங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்பு சொல்கிறேன். உங்களுக்கு கிடைக்க இருக்கும் கீர்த்தியையும் வெற்றியையும் இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த போரில் நீங்கள் மகத்தான வெற்றி பெறப் போகிறீர்கள் என்றார் அவர். உங்கள் ஆர்வத்திற்கு நன்றி. இப்போது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்
உங்கள் கஷ்டம் என்னவானாலும் தயங்காமல் என்னிடம் சொல்லலாம் என்றாள் ராணி மங்கம்மாள். என் காரியத்துக்கு அவ்வளவு அவசரமில்லை மகாராணி. உங்களுக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்த பின்னர் வந்து மகிழ்ச்சியோடு என் கோரிக்கையை சொல்வேன் என்றார் அவர். போரில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். வாழ்த்துகிறவர்களை வெறுங்கையோடு அனுப்புவது இந்த அரண்மனை வழக்கமில்லை என்றாள் மங்கம்மாள். மன்னிக்க வேண்டும் மகாராணி. எனக்கு வேண்டியதை எப்போது வந்து பெற்று செல்ல வேணுமோ அப்போது கட்டாயம் தேடி வருவேன் என்றார் அவர். என்று கூறி வணங்கிவிட்டு பதிலையே எதிர்பாராமல் விருட்டென்று திரும்பி சென்று விட்டார் அந்த பக்ரி. ராணிக்கு இது பெரிய ஆச்சரியமாய் இருந்தது. தேடி வந்து மின்னலை போல் எதிர் நின்று வாழ்த்திவிட்டு உடனே விரைந்து சென்று விட்ட அந்த மனிதர் ராணிக்கு ஒரு புதுமையாக தோன்றினார். வியப்புடன் உள்ளே சென்றாள் ராணி. இந்த இஸ்லாமியர் வந்தது, சொல்லியது, திரும்பியது எல்லாமே புதுமையாக இருந்தனர். திட்டமிட்டபடி தளபதி நரசப்பையா மிகவும் ரகசியமாக படைகளுடன் தஞ்சையை நோக்கி முன்னேறினார். கொள்ளிடத்தில் நீர்பெருக்கு குறைவாக இருந்த சமயத்தில் ஆழம் குறைவாக இருந்த இடம் பார்த்து படைகளுடன் ஆற்றை கடந்து அக்கறை சென்றிருந்தார் அவர். தளபதி நரசப்பையாவின் படைகள் தஞ்சை செல்வதை அறியாத தஞ்சை படைவீரர்கள் திருச்சிரபுரத்தின் கரையோர கிராமங்களில் கொள்ளையடிப்பதில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார்கள். நரசப்பையாவின் தலைமையில் சென்றிருக்கும் மங்கம்மாளின் படைவீரர்கள் தஞ்சை பகுதியில் சூறையாடுகின்றனர் என்று தஞ்சை வீரர்களுக்கு தகவல் எட்டிய போது பதறிப்போனார்கள். பதற்றத்தில் ஊரை காக்க விரையும் எண்ணத்தோடு கொள்ளிடத்தில் மிகவும் ஆழமான இடத்திலே இறங்கி ஆற்றை கடக்க தொடங்கினார்கள். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல அவர்கள் ஆற்றை கடக்கிற நேரத்தில் மேற்கே எங்கோ பெருமழை பெய்திருந்த காரணத்தினால் கொள்ளிடத்தில் வெள்ளம் வேறு வந்துவிட்டது. பெரிய பெரிய மரங்களையெல்லாம் வேருடன் அடித்து கொண்டு வருகிற அளவு வெள்ளம் பயங்கரமாய் இருந்தது. காற்றாற்றில் சிக்கிக்கொண்ட தஞ்சை வீரர்கள் வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போகப்பட்டார்கள். படைகளும் குதிரைகளும் ஆயுதங்களும் திருச்சிரபுரத்து கரையோர பகுதிகளில் கொள்ளையிட்ட பொருள்களும் ஆற்றோடு போய்விட்டன. மிக குறைந்த எண்ணிக்கையுள்ள தஞ்சை படை வீரர்களே உயிர் பிழைத்து கரையேறினர். அவர்களும் அப்போதிருந்த நிலைமையில் எவரையும் எதிர்த்து போரிட வலிமையில்லை. கரையேறிய தஞ்சை படை வீரர்களை தளபதி நரசப்பையா நிர்மூலமாக்கி விட்டார். எதிர்ப்பே இல்லாமல் மங்கம்மாவின் படை வீரர்கள் தஞ்சையையும் சுற்றுப்புறத்து ஊர்களையும் சூறையாடத் தொடங்கினார்கள். ஏறக்குறைய தஞ்சை நாடு ஸ்தம்பித்து போய்விட்டது. தோல்வியிலும் விரக்தியிலும் மிகவும் ஆத்திரமடைந்த தஞ்சை மன்னன் இந்த விளைவுக்கெல்லாம் காரணம் தன் பிரதான அமைச்சர் பாலோஜி பண்டிதனே என்றெண்ணினான். அவனது யோசனைகளால் தான் இவ்வளவு கெடுதலும் ஏற்பட்டதென்று தோன்றவே ஷாஜியின் இந்த மனநிலையை புரிந்து கொண்டு பாலோஜி பண்டிதனின் எதிரிகள் வேறு இதற்கு தூபம் போட்டனர். பாலோஜியை எப்படியும் தொலைத்தாக வேண்டுமென்று ஷாஜிக்கு யோசனை கூறினார்கள். அமைச்சன் பாலோஜி நிலைமையை அறிந்தான். தந்திரத்தால் தான் அரசன் மனத்தை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தான். நேரே அரசன் ஷாஜியிடம் போய், அரசே, கோபப்படாதீர்கள். தயவு செய்து எனக்கு மட்டும் ஒரு வார காலம் தவணை கொடுங்கள். திருச்சிரபுரத்து வீரர்களுக்கும் நமக்கும் ஏற்பட்ட பகையை சரி செய்து எல்லாவற்றையும் சமாதானமாக முடித்து தருகிறேன் என்று மன்றாடினான். ஷாஜியும் அதற்கு ஒருவாறு சம்மதித்தான். தஞ்சையில் நிலைமை இவ்வாறு இருக்க திருச்சிரபுரம் நகரம் வெற்றி களிப்பில் திளைந்திருந்தது. திருவிதாங்கூர் ரவிவர்மனின் கொட்டத்தை ஒடுக்கிவிட்டு திரும்பிய சுவட்டோடு தஞ்சையையும் வெற்றி கொண்டிருந்தார் நரசப்பையா. படைகள் தஞ்சைக்கு புறப்பட்ட போதே இந்த வெற்றியை பற்றி ஆருடம் கூறிய இஸ்லாமியரை இப்போது நினைத்தால் ராணி மங்கம்மாள். அப்போது வாயிற்காவலர்கள் வந்து கூறினார்கள், அரண்மனை வாயிலில் யாரோ தங்களை காண தேடி வந்திருக்கிறார். இப்போதுள்ள பரபரப்பில் தங்களை காண முடியாதென்று எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர் கேட்பதற்கில்லை. தாங்கள் ஏற்கனவே தஞ்சை போர் முடிந்ததும் அவரை சந்திப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களாம் என்றனர் காவலர்கள். அந்த பக்கிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ராணி மங்கம்மாள். அவருக்கு ஆயுள் 100 என்ற மனதுக்குள் அவரை வாழ்த்தினாள். வந்திருப்பவரை
இப்போதே உள்ளே அழைத்து வா என்று காவலருக்கு உத்தரவிட்டாள். தேடி வந்திருப்பவர் மேல் ராணிக்கு இருந்த அக்கறை காவலருக்கே எதிர்பாராத ஆச்சரியத்தை உண்டாக்கி அளிக்க வேண்டும். காவலர்கள் உடனே விரைந்தோடி சென்று அந்த இஸ்லாமியரை அழைத்து வந்தனர். அரண்மனைக்குள்ளே வந்ததும் ராணியை வணங்கினார் அவர். ராணி மங்கம்மாள் அவளை பிரியத்தோடும் மரியாதையோடும் வரவேற்றாள். ஐயா, நீங்கள் கூறியபடி தஞ்சையில் எங்களுக்கு பெருவெற்றி கிடைத்திருக்கிறது. முதலிலேயே நீங்கள் தான் நல்வாக்கு கூறினீர்கள். இதோ இந்த பரிசு பொருட்களை என் அன்பின் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் மங்கம்மாள். நான் ஏழைதான், ஆனால் பரிசுகள் எதுவும் எனக்கு தேவையில்லை மகாராணி. என் வார்த்தைகள் பலித்தது. நீங்கள் வெற்றி பெற்றதில் நான் அடைந்திருக்கும் மகிழ்ச்சியை தெரிவிக்கவே வந்தேன் என்றார் அவர். பரிசுகள் வேண்டாம் என்கிறேன். வேறு ஏதேனும் உதவியை நான் செய்ய முடியுமானால் சொல்லுங்கள், உடனே செய்கிறேன் என்றாள் மங்கம்மாள். எனக்கு சொந்தமாக எதுவும் வேண்டாம் மகாராணி. தெய்வ பக்தி மிகுந்த மக்களுக்கு பொதுவாக ஓர் உதவி நீங்கள் செய்ய வேண்டும். இன்று நிராதரவாகவும் ஏழையாகவும் ஆகிவிட்ட என்னிடம் பொனுகொண்டா நகரின் தர்கா ஒன்றை கவனித்து நிர்வகிக்கும் பொறுப்பு இருக்கிறது. அடிக்கடி நடக்கும் போர்களால் தர்காவின் நிர்வாகம் சரியாக நடைபெறவில்லை. தர்காவுக்கென்று இருக்கும் பரம்பரை சொத்துகளிலிருந்தும் வருமானம் சரியாக கிடைக்கவில்லை என்றார் அவர். நான் என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள், உடனே செய்ய உத்தரவிடுகிறேன் என்றாள் மங்கம்மாள். அந்த தர்கா நிர்வாகமும் அதில் வழிபாடும் சரியாக நடைபெற உதவினால் இந்த ஏழையின் மனம் மகிழ்ச்சி அடையும் மகாராணி என்றார் அவர். உடனே அதிகாரிகளை அழைத்து திரிசனபுரத்துக்கு அருகில் உள்ள சில காவிரி கரை சிற்றூர்களை அந்த தர்காவுக்கு மானியமாக வழங்க உத்தரவிட்டால் ராணி மங்கம்மாள். இஸ்லாமிய துறவி மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். ஆண்டவன் உங்களுக்கு பரந்த மனதை கொடுத்திருக்கிறான் அம்மா. நீங்கள் ஒரு குறையும் வராமல் நீடூழி வாழ வேண்டும் என்றார். ஸ்ரீரங்கநாதன் மேல் எனக்கு எவ்வளவு பக்தி உண்டோ அவ்வளவு நல்லெண்ணமும் பக்தியும் என் ஆட்சியில் வாழும் எல்லா பிரிவு மக்கள் மேலும் உண்டு ஐயா என்றாள் ராணி மங்கம்மாள். பக்ரி விடைபெற்று வாழ்த்திவிட்டு சென்றார். ராணி மங்கம்மாள் விரைந்து அரண்மனையின் உட்பகுதி செல்ல இருந்தார். அப்போது மீண்டும் வாயிற்காவலன் ஒருவன் அவள் எதிரே தோன்றி, காவிரி கரையில் வேளாந்தொழில் செய்து உழுதுண்டு வாழும் உழவர்கள் சிலர் தங்களை காண அவசரமாக வந்திருக்கிறார்கள் மகாராணி என்று பவ்யமாக வணங்கியபடி தெரிவித்தான். அத்தியாயம் 22. காவிரி வறண்டது. அப்போதிருந்த பரபரப்பில் காவிரி கரை உழவர்களை பார்க்க முடியாது போல் இருந்தது. தேடி வந்திருக்கும் அந்த உழவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு மறுபடி சில நாள் கழித்து வந்து தன்னை சந்திக்க சொல்லலாமே என்றுதான் முதலில் ராணி மங்கம்மாளுக்கு தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அந்த அபிப்பிராயத்தை அவள் மாற்றிக்கொண்டாள். தேடி வந்திருப்பவர்கள் ஏழைகள் உழவர்கள் என்பதனால் அவர்களை அலைகழிக்காமலும் இழுத்தடிக்காமலும் உடனே பார்ப்பதுதான் முறை என்று எண்ணி அவர்களை அப்போதே தன்னை சந்திக்க அனுமதிக்குமாறு காவலர்களிடம் கூறி அனுப்பினாள். சிறிது நேரத்தில் உழவர்கள் கூட்டமாக அவளை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் முகங்களிலெல்லாம் பயமும் கவலையும் அணைகட்டி தேங்கினார் போல் இருந்தது. அவர்களுக்கு ஏதோ தீராத பிரச்சனை இருக்க வேண்டும் என்று ராணி மங்கம்மாளால் பார்த்த அளவிலேயே அனுமானிக்க முடிந்தது. அவள் அவர்களை அன்போடு கேட்டாள். உழவர் பெருமக்களே, உங்கள் கவலை என்ன? என்னால் முடியுமானால் உங்கள் கவலையை களைவேன். தயங்காமல் சொல்லுங்கள் என்றாள் மங்கம்மாள். மகாராணி, திடீரென்று காவிரியில் நீர் வற்றி வறண்டுவிட்டது. மேல்மழை பெய்ததும் சரியாகும் என்று நினைத்து காத்திருந்தோம். அப்படியும் சரியாகவில்லை. சோழ நாட்டின் பெரும்பகுதி நிலங்களும் எங்களை ஒத்த விவசாயிகளும் காவிரியை நம்பித்தான் இருக்கிறோம் என்பது தாங்கள் அறியாததில்லை. மைசூர் மன்னன் சிக்கதேவராயனுக்கும் தங்களுக்கும் உள்ள பகையினால் தங்களுக்கும் தங்களது நாட்டு மக்களுக்கும் தொல்லை கொடுக்க கருதி மைசூரார் காவிரியை அணையெடுத்து தேக்கிவிட்டார்கள் என்று கேள்விப்படுகிறோம். காவிரி வறண்டிருப்பதால் உழவர்களாகிய எங்கள் வாழ்வும் வறண்டு விட்டது என்றனர் அவர்கள். சிக்கதேவராயன் காவிரியை அணைகட்டி தடுத்து நிறுத்திவிட்டான் என்று கேள்விப்பட்டு ராணி மங்கம்மாள் ஆச்சரியப்படவில்லை. அவன் அப்படித்தான் செய்திருக்கக்கூடும் என்பதில் அவளுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. திருச்சிரபுரத்தை முற்றுகையிட்ட
சிக்கதேவராயரிடம் படைகளையும் தளபதி குமரையாவையும் தாங்கள் மைசூருக்கு துரத்திய பின்பே இப்படி பழிவாங்கும் எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்காக உழவர்களுக்கு ஆறுதலும் மறுமொழியும் கூறி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு ராயசத்தையும் பிரதானிகளையும் படைத்தலைவர் நரசப்பாயாவையும் உடனே அது பற்றி கலந்தாலோசித்தாள் அவள். இந்த காவிரி நீர் பிரச்சனையால் நாம் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அண்டை நாடாகிய தஞ்சை நாட்டுக்கு நம்மை விட அதிக பாதிப்பு ஏற்படும் என்றார் ராயசம். அவர் இப்படி கூறி முடிக்கவும் வாயிற்காவலன் உள்ளே வந்து தஞ்சையின் மன்னர் ஷாஜியின் பிரதிநிதியாக அமைச்சர் பாலோஜி சந்திக்க வந்திருப்பதாக தெரிவிக்கவும் சரியாக இருந்தது. ஏற்கனவே தஞ்சை அரசன் ஷாஜியின் கோபத்துக்கு ஆளாகியிருந்த பாலோஜி தன் ஆள்கள் மூலம் தஞ்சை நாட்டின் பெரு வணிகர்களையும் செல்வர்களையும் தன் உறவினர்களையும் வற்புறுத்தி பெரும்பொருள் திரட்டியதோடு அரசாங்க கருவூலத்திலிருந்து ஒரு பெருந்தொகையும் எடுத்துக்கொண்டு திருச்சிரபுரத்துக்கு வந்திருந்தான். திரட்டிய பொருளை திரைப்படமாக அளித்து ராணி மங்கம்மாளோடு சமாதானம் செய்து கொண்டு அந்த சமாதானத்தை செய்து வந்தவன் என்ற பெருமையில் தன் அரசனான ஷாஜியின் கோபத்தை தணிக்க முயல வேண்டும் என்பது பாலோஜியின் திட்டமாக இருந்தது. அப்போது திடீரென்று திருச்சிரபுரம் தஞ்சை இருபகுதி ஆட்சிக்கும் நிர்பந்தத்தை உண்டாக்கும் பொருட்டு மைசூர் மன்னன் ஏற்படுத்திவிட்ட காவிரி நீர் தடுப்பு பிரச்சனை பாலோஜிக்கு இப்படி ஓர் ராஜதந்திர லாபத்தை உண்டாக்கி தந்தது. மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் என்கிற பொது எதிரியை துடைக்கும் முகாந்திரத்தை முன்வைத்து ராணி மங்கம்மாளையும் தஞ்சை மன்னன் ஷாஜியையும் சமாதானப்படுத்த முடியும் என்ற புது ஞானோதயம் பாலோஜிக்கு உண்டாயிற்று. அதை வெறும் சமாதானமாக மட்டும் நிறுத்திவிடாமல் சிநேகிதமாக மாற்றி திருச்சிரபுரம் தஞ்சை இரண்டையும் நட்பு நாடுகளாகிவிட திட்டமிட்டிருந்தான் அவன். காற்று அவனுக்கு சாதகமாக அவனது பக்கம் வீசியது. அவன் திருச்சிரபுரத்துக்கு வந்தபோது கையில் பெரிய அளவு திரைபொருளோடும் காவிரி நீரை பற்றிய பிரச்சனையோடும் வந்து சேர்ந்திருந்தான். ஒரு வலுவான பொது எதிரி ஏற்பட்ட பின் உதிரியாக தங்களுக்குள் விரோதிகளாக இருந்த பலர் அந்த பொது எதிரியை கருதி தங்கள் சிறிய விரோதங்களை தவிர்த்துவிட்டு நண்பர்களாகி விடுவதும், ஒரு வலுவான பொது நண்பனை அடையும் முயற்சியில் தங்களுக்குள் நண்பர்களாக இருந்த பலர் அந்த பொது நண்பனின் சிநேகிதத்தை பெறும் போட்டியில் தங்களின் நட்பை இழந்து விரோதிகளாகிவிட நேர்வதும் ராஜதந்திரத்தில் தவிர்க்க முடியாதவை என்பதை பாலோஜி அறிந்திருந்தான். மைசூர் சிக்கதேவராயன் காவிரியை மட்டும் தடுத்திராவிட்டால் பாலோஜி இந்த ராஜதந்திரத்த லாபத்தை அடைந்தே இருக்க முடியாது. சந்தர்ப்பத்தை தனக்கு ஏற்படுத்தி தந்த தெய்வத்துக்கு இதயபூர்வமாக நன்றி தெரிவித்து கொண்டே திருச்சிரபுரத்துக்கு வந்து காத்திருந்தான் அவன். இந்த ராஜதந்திர லாபத்தை வைத்து ஷாஜியிடம் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணினான் அவன். ராணி மங்கம்மாளும் அவளுடைய ராயசமும் பிரதானிகளும் தளபதியும் தஞ்சை மன்னனின் அமைச்சனான பாலோஜியை சந்திக்க இணங்கினார்கள். பாலோஜி அவர்களை சந்தித்து மிகவும் பவ்யமாக நடந்து கொண்டான். சிரமப்பட்டு திரட்டியிருந்த பெரும் பொருளை ராணி மங்கம்மாளிடம் காணிக்கையாக செலுத்தினான். மகாராணி, நடந்துவிட்ட சில தவறுகளுக்கும் முறைகேடுகளுக்காகவும் தஞ்சை நாட்டின் சார்பில் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்குள் ஒற்றுமையும் பரஸ்பர உதவியும் வேண்டும். நாம் ஒற்றுமையில்லாதிருந்த காரணத்தினால்தான் காவிரியை அணையிட்டு தடுத்து கொள்ளும் துணிவு மைசூர் அரசர் சிக்கதேவராயனுக்கு வந்தது. நம் இரு நாடுகளுக்கிடையே ஏற்படும் ஒற்றுமையே நமது பொது எதிரியை தயக்கச் செய்யும். முடிந்தால் காவிரி நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே நாம் ஒன்று சேர்ந்து மைசூர் மேல் படையெடுக்க முடியும் மகாராணி என்றான் பாலோஜி. நீங்கள் சொல்வதான் சரிதான் அமைச்சரே. ஆனால் முதலில் ஒற்றுமையின்மைக்கு வித்தாகிவிட்டது யார் என்று சிந்தித்து பாருங்கள். திருச்சிரபுரத்தை சேர்ந்த காவிரி கரை கிராமங்களை கொள்ளையிடும் போது உங்கள் அரசருக்கு இந்த ஒற்றுமை யோசனை ஏன் தோன்றவில்லை? சிலருக்கு மனம் தெளிவினால் புத்தி வருகிறது, இன்னும் சிலருக்கு பட்டால்தான் புத்தி வருகிறது என்றாள் மங்கம்மாள். உண்மைதான் மகாராணி. தவறு யார் மேலிருந்தாலும் இனி
அந்த தவறுகள் நேர வேண்டாம் என்று நினைக்கிறேன். இதோ இங்கு நம்மிடையே இருக்கும் வீர தளபதி நரசப்பையாவின் தலைமையில் உடனே மைசூர் மன்னனுக்கு பாடம் கற்பிக்க நமது படைகள் இணைந்து புறப்படட்டும். நமது ஒற்றுமை அவனுக்கு புரியட்டும் என்றான் பாலோஜி. நம்மிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் அந்நியனுக்கு புரிவதற்கு முன் முதலில் நமது ஒற்றுமை நமக்கே சரியாக புரிய வேண்டும். நட்புக்கு அது அவசியம். நமக்கே புரியாத ஒற்றுமைகளை நாம் பிறருக்கு புரிய வைக்க முடியாது. ராயசம் இப்படி கூறியது தன்னையும் தன் நாட்டையும் குத்தி காட்டுவது போலிருந்தாலும் காரியம் கெட்டுப்போகக்கூடாது என்ற கருத்தில் அதை எதிர்த்து பேசாமல் பொறுத்து கொண்டான் பாலோஜி. அதே தொனியில் மறுமொழியும் கூறினான். ஒற்றுமையை முதலில் நாமே புரிந்து அங்கீகரித்து கொண்டதற்கு அடையாளமாக இன்று முதல் நம் இரு நாடுகளும் ஒருவர் எல்லையில் இன்னொருவர் அத்துமீறுவதில்லை. ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இருவருமே ஏற்போம் என்றான் பாலோஜி. இந்த வார்த்தைகளை நம்பி காவிரி நீர் பிரச்சனையில் நாம் நமது பொது எதிரியை சந்திக்கிறோம். தஞ்சை படைகளை உடனே திரட்டி திரிசிரபுரத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்றால் ராணி மங்கம்மாள். திரிசிரபுரத்துக்கு அந்த படைகள் வந்ததும் அங்குள்ள படைகளையும் சேர்த்து கொண்டு தளபதி நரசப்பையாவை மைசூருக்கு புறப்பட செய்யலாம் என்பது ராணியின் எண்ணமாயிருந்தது. பாலோஜிக்கு இதை கேட்டு உச்சி குளிர்ந்து போயிற்று. நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு சென்று தன்னால் தான் ராணி மங்கம்மாளுடன் இந்த சமாதான ஏற்பாடு சாத்தியமாயிற்று என்பதை மன்னன் ஷாஜியிடம் விளக்கி கூறி அவனது நல்ல அபிமானத்தை மீண்டும் பெறலாம் என்று எண்ணினான் அவன். நரசப்பையா தஞ்சையை வளைத்து கொள்ளையடித்த பின் தன் எதிரிகளின் தூண்டுதலால் மன்னன் ஷாஜி தன்னை தண்டிக்க விரும்பி சீற்றமடைந்ததை மாற்ற இதுவே தக்க தருணம் என்பதை உணர்ந்திருந்தான் பாலோஜி. ஷாஜியின் நிலை அவனுக்கு நன்கு புரிந்திருந்தது. தஞ்சை சென்று மன்னன் ஷாஜியை சந்தித்து மங்கம்மாளுடன் சமாதானம் ஏற்பட்டதை தெரிவித்து காவிரி நீர் தடுக்கப்பட்டதை எதிர்த்து மைசூர் மன்னன் சிக்கதேவராயனை கண்டித்து திரிசிரபுரம் படைகளும் தஞ்சை படைகளும் சேர்ந்து போரிட ஏற்பாடாகியிருப்பதையும் விளக்கி சொன்னான் பாலோஜி. சிக்கதேவராயன் காவிரி நீரை தடுத்ததால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தவன் தஞ்சை மன்னன் ஷாஜிதான். ஆகவே ஷாஜி இந்த ஏற்பாட்டை கேட்டதும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த சமாதான ஏற்பாட்டை கேட்டதும் பாலோஜியின் மேல் வேறு காரணங்களுக்காகவே ஏற்கனவே அவனுக்கு ஏற்பட்டிருந்த சீற்றமெல்லாம் பஞ்சாய் பறந்துவிட்டது. பாலோஜியின் ராஜதந்திரத்தை மெச்சி புகழ்ந்தான் அவன். நான் மட்டும் தனியே மைசூரின் மேல் படையெடுத்து அவனை வழிக்கு கொண்டு வருவதென்பது நடவாத காரியம். அவ்வளவு வலிமையும் படைபலமும் என்னிடமில்லை. இந்த இக்கட்டான சமயத்தில் தஞ்சை நாட்டை காப்பாற்ற ராணி மங்கம்மாளோடு சமாதான உடன்பாடு செய்து உன் சாதுரியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகுமப்பா. முன்பு உன்னை பற்றி நான் தவறாக நினைத்திருந்ததற்காக இப்போது நீ என்னை மன்னித்து விட வேண்டும் என்று மனமுருகி பாலோஜியை வேண்டினான் ஷாஜி. உடன் தஞ்சை படைகள் திரிசிரபுரத்துக்கு விரைந்தன. அங்கு ஏற்கனவே மைசூருக்கு புறப்பட ஆயத்தமாக இருந்த ஒரு பெரும் படையுடன் தளபதி நரசப்பையா காத்திருந்தார். சோழ நாட்டின் உழவர் வாழ்வுக்கு உயிரோட்டமாயிருந்த காவிரி நீர்ப்பெருக்கு வறண்டதால் விளைந்த சீற்றம் அந்த படைவீரர்களின் வெப்பம் கலந்த மூச்சுக்காற்றில் மேலும் சூடேற்றியிருந்தது. எப்படியும் மைசூரின் மேல் படையெடுத்து காவிரி நீரை தடுக்கும் அணையை உடைத்தே ஆக வேண்டும் என்ற வேகத்தோடு படைகள் இருந்தன. தஞ்சை நாட்டுக்கும் மதுரை பெருநாட்டுக்கும் ஒற்றுமை ஊற்று சுரப்பதற்கு காவிரி வறண்டு போக வேண்டியிருந்தது. காவிரி வறண்டிருக்காவிட்டால் இந்த ஒற்றுமையை ஏற்பட்டிராது. அந்த அசாத்தியமான ஒற்றுமையை காவிரியின் வறட்சிதான் அவர்களிடையே ஏற்படுத்தியிருந்தது என்று சொல்ல வேண்டும். தஞ்சை படைகளும் திரிசிரபுரம் படைகளும் மைசூரை நோக்கி பாய துணிந்து நின்றனர். படைகளின் தளபதி நரசப்பையா மைசூரை வெல்லும் மன உறுதியோடு நிமிர்ந்து நின்றார். ஆனால் முற்றிலும் யாரும் எதிர்பாராத அதிசயமாக அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படையெடுப்புக்கே அப்போது அவசியமில்லாமல் போகும்படி செய்துவிட்டது. இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்தது ராணி மங்கம்மாள் நாவலின் 19 முதல் 22 வரை உள்ள அத்தியாயங்கள். அடுத்து வரும் பதிவில்
மீதமுள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.